வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பயிரில் சிறுபயிரில் இனிப்பு உருண்டை, இன்னும் சிறுபயிறு லட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: சிறுபயிறு ஒரு கப் போட்டு நல்லா வறுக்கிறோம். கொஞ்சம் லேசாக வறுக்கணும், ரொம்ப வறுக்க தேவையில்லை, லேசாக வறுக்கணும். லேசாக வறுத்துட்டு அதை 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சிடலாம். ஒரு 3-4 விசில். தண்ணி கரெக்டாக ஊற்றணும், தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. இப்போ லேசாக வறுக்கிறோம். அப்புறம் இனிப்புக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கிறோம். தேங்காய் போட்டு நல்லா வெந்த பிறகு உருண்டை பிடிச்சிட்டா போதும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இதை கூட செஞ்சு வச்சுக்கலாம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சத்தானது கூட குழந்தைங்களுக்கு. இப்போ பாருங்கள், வறுத்தாச்சு. வறுத்துட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். ஒரு 3-4 விசில் விட்டால் போதும், வெந்துடும். தண்ணி ரொம்ப வச்சு வடிக்கலாம் கூடாது, கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முடி தேங்காய், ஒரு தேங்காயை உடைச்சி ஒரு முடி தேங்காயை மட்டும் போட்டுக்கலாம். அதை ஃபுல்லாக தேங்காயை நைஸாக நல்லா திருவிக்கணும். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வரும்போது இதை செஞ்சு வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது ரொம்ப சத்தானதும் கூட. இந்த சிறுபயிறு உருண்டை இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. தண்ணி அதிகமாக ஒன்றுமே இல்லை. பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்குது. அதை கரண்டி வச்சு 2 திருப்பி இப்படி கிண்டுனா போதும், அதிலே மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கோமா, தேங்காய் துருவெல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு சக்கரை ஒரு 6-7 ஸ்பூன் போட்டுக்கலாம். 6-7 ஸ்பூன் போட்டுக்கிட்டு 3ஐயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கரண்டிலே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த சிறுபயிறு நல்லா குழஞ்சி இதாயிரும். அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டா போதும். அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான பச்சைப்பயிறு இனிப்பு உருண்டை தயார். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உருண்டைகளாக எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.